ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் வறுவல். இது நல்லா மொறுமொறுன்னு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எவ்வளோ செஞ்சாலும் டக்குன்னு காலி ஆகிடும். அந்த அளவுக்கு நல்ல சுவையாக இருக்கும். ஹோட்டலில் கிடைக்கிறது போலவே நம்ம வீட்டில் சட்டுன்னு செய்து முடிச்சிடலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு 250 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். எலும்பில்லாத சிக்கனாக எடுத்துக்கோங்க. இது போல் சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுக்கோங்க. இது கூட மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூளும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு கூடவே 2 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்தது வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு, அதனால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து வைக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு கலந்து வச்சிடலாம். இது அரை மணி நேரம் அப்படியே இருக்கணும். இப்போது அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டையை நல்லா இது போல் அடிச்சுட்டு இது கூடவே சேர்த்துக்கோங்க. திரும்பவும் ஒரு முறை இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வைக்கலாம். திரும்பவும் இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கணும். இதுக்கு மாவு தயார் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும்போது நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். இது கூட மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போது நம்ம ஊற வச்ச சிக்கனை இதுக்கு மேலே நல்லா மாவு ஒட்டுறபடி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா பிரட்டிட்டு ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் வச்சிடலாம். இப்போது எல்லாமே தயாராகிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனெல்லாம் இதில் பரவலாக ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இது உள்ளேயும் வெந்து மேலேயும் நல்லா முறுமுறுப்பாக ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இதை எண்ணெயில் சேர்த்த உடனே திருப்பி விட வேண்டாம். ஒரு நிமிஷம் வேக விட்டு அதுக்கப்புறம் இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா கிறிஸ்பியானதும் இதை வெளியில் எடுத்துடலாம். இது போலவே மீதி இருக்கிற எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட சூப்பரான சிக்கன் வறுவல் தயாராகிடுச்சு.
இது சின்ன குழந்தைங்கலேருந்தே பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாதத்துக்கு கூட சைடிஷாகவும் வைக்கலாம், இல்லை ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.